சாக்லேட் ஐசிங் கேக் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். குயிக்காவோ ஈஸியாவோ நீங்கள் பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம், டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். உங்களுக்கு அவன் தேவையில்லை, ஸோ மைதா தேவையில்லை. ஈஸியான முறையில் சூப்பரான இந்த சாக்லேட் ஐசிங் கேக் எப்படி செய்யலான்னு வாங்க பார்ப்போம். செம்மையாக வந்துருக்கு பாருங்க, சூப்பரான ஐசிங் சாக்லேட் ஐசிங் கேக். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல அருமையான டேஸ்டியான சூப்பரான கேக். ஈஸியாக பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். இப்போ வரப்போகிற கிறிஸ்மஸ்க்கு அதே போல் நியூ இயருக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான சாக்லேட் ஐசிங் கேக் நல்லா பான்சியாக நல்லா பஃபியாக சூப்பராக வந்திருக்கு. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஈஸியான ஒரு சாக்லேட் கேக் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ நமக்கு சாக்லேட் கேக் செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், வீட் ஃப்ளேவர். 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன், சர்க்கரை. நீங்கள் ஐசி சுகராக கூட எடுத்துக்கலாம், இல்லை நார்மல் நம்ம யூஸ் பண்ணுற சுகராக கூட எடுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஒரு 3 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா, 3 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி போட்டுக்கலாம். இப்போ இதில் 2 முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை உடைச்சி ஊற்றின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டை அதுக்குள்ளே ஃபுல்லாக மிங்கிள் ஆகிற அளவுக்கு. இப்போ இதில் கொஞ்சோண்டு வார்ம் வாட்டர் ஊற்றிக்கலாம். சுடு தண்ணி ரொம்ப கொதிக்க இருக்கக்கூடாது, குடிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு சூடு பண்ணால் போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போ இதில் மெல்டட் பட்டர் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க, அடித்து பண்ணுங்க, நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ ஈஸியான கேக் இது, டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த அளவுக்கு இந்த பட்டர் ரெடி ஆயிடுச்சு. சாக்லேட் கேக்கான பட்டர் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம மோல்டில் ஊற்றிக்கலாம். ஒரு மோல்டு எடுத்துக்கோங்க, இல்லை உங்களால் டிஃபன் பாக்ஸ் இருந்தால் கூட ஓகே. அது ஃபுல்லாக நம்ம பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அதுக்குள்ளே ஒரு பட்டர் பேப்பர் போட்டு அதுக்கு மேலேயும் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த மிக்ஸிங்கை இந்த மோல்டில் போட்டுடலாம்.
இதை நல்லா இந்த மாதிரி டாப் பண்ணி விட்ருங்க. இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு, இந்த மாதிரி டாப் பண்ணுறது. இப்போ தான் உள்ள பபுள்ஸ் இல்லாமல் ஈவனாக கேக் நமக்கு கரெக்டாக செட் ஆகும். ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிற குக்கரில் நம்ம இந்த மோல்டை வச்சிடலாம். இதில் ஒரு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். இல்லை ஃபாயில் கவர் இருந்துச்சுன்னா ஃபாயில் கவர் போட்டுக்கோங்க. கேஸ் கட்டோ விசிலோ இல்லாமல் குக்கரை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 40 மினிட்ஸ், 35 to 40 மினிட்ஸ் இது பேக் ஆனால் போதும். உங்களுக்கு வந்து சாக்லேட் கேக் ரெடி ஆகிடும். நீங்கள் அவனில் வைக்கிறது இருந்தால் 180 டிகிரி செல்சியஸ் 30-35 மினிட்ஸ் வச்சா போதும். ஸோ நம்ம 40 மினிட்ஸ் கழித்து கேக் எப்படி ரெடி ஆகிருக்கு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேக் ரெடி ஆகிற மாதிரி ஃபீலிங் இருந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். சாக்லேட் கேக் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம சாக்லேட் ஐசிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் நல்லா ஸ்மூத் பண்ணிக்கிங்க. இப்போ இதில் ஐசிங் சுகர் போட்டுக்கலாம். சுகரை நம்ம நார்மல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டீ காஃபிக்கு யூஸ் பண்ணுற சுகரை நம்ம அரிச்சோன்னா ஐசிங் சுகரு. ஸோ இதை நான் மிக்சியில் அரிச்சு எடுத்துருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அடித்து இதோ ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் போட்டுக்கலாம். கொக்கோ பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் நமக்கு இதை மிக்ஸ் பண்ண பிறகு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சோண்டு வெனிலா எசன்ஸ் ஒரு 2-3 ட்ராப். இன்னொரு ஸ்பூனு ஃப்ரெஷ் க்ரீம். அவ்வளோதான், நம்ம சாக்லேட் ஐசிங் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம கேக் மேலே டாப்பிங் பண்ணிடலாம். சூப்பரான சாக்லேட் ஐசிங் எவ்வளோ ஸ்மூத்தாக வந்திருக்கு பாருங்கள். இதில் நீங்கள் கொஞ்சோண்டு காஃபி பவுடர் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். கொஞ்சம் அந்த காஃபி ஸ்மெல் வரும். பட் நான் வெனிலா எசன்ஸ் போட்டிருக்கிறதுனால வெனிலா ஐசிங் ஸ்மெல் வந்தால் போதும், அந்த ஃப்ளேவர் இருந்தால் போதும்னு சொல்லிட்டு சாக்லேட் ஃப்ளேவர் போடல. இப்போ நம்ம இந்த கேக் ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். கேக் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக கேக் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சாக்லேட் ஐசிங்கை நம்ம இதுக்கு மேலே டாப்பிங் பண்ணிடலாம். இதுக்கு மேலே சாக்லேட் சிப்ஸு கொஞ்சோண்டு போட்டுருங்க. அருமையான சூப்பரான
சாக்லேட் ஐசிங் கேக் நம்ம ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான கேக் இது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இதே போல் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.